வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம்பா. நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 2 இந்த டியூனிவர்சிட்டி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம்ல எண் கணித வினாக்கள் கேட்கறாங்க. ரைட்டா? அதுல நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 6 to 10 வரை இருக்கக்கூடிய ஓகேங்களா சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல முதல் பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு 2வது பகுதியை பார்க்க போறோம்பா. ரைட்டா? போன பகுதியில 15 கேள்விகளை சால்வ் பண்ணோம். இன்னைக்கு கேள்வி எண் 16ல இருந்து பார்க்க போறோம். ரைட்டா? விகிதம் தான் பார்க்குறோம். இங்கேயும் பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம்? ப்ரொபோர்ஷன் என்ன? 2 ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். 2 விகிதங்கள் சமம், அவையே சரிசம விகிதம். இப்போ ஆப்ஷன் ஏ, இதை வகுத்தா 2 சேமா இருக்கானா? இல்ல. இதை வேணா இப்படி கூட செக் பண்ணலாம்பா. விகித சமமா அப்படின்னு கேட்டா ஒரு ஃபார்முலா கூட சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் சேம் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். கடைக்கோடி எண்களின் பெருக்கற் பலன் 3, 11, 33, 5, 6, 30 மாறுதா? இது விகித சமம் அல்ல. இதெல்லாம் டிவைட் பண்ணிடுங்க. இதை வகுத்தா என்னப்பா இருக்கும்? 3:2 பா. அப்ப இது வேற இது வேறப்பா, தப்புப்பா. ரைட்டா? இதை வகுத்தா 2, 5, 5, 5 இது ரைட்டுப்பா, கரெக்டா இருக்குப்பா. இது பாருங்க 2, 3:1 வேற, 1:3 வேற. ரைட்டா? அப்போ இது தவறு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆன்சர் சி தான்பா. நான் சொன்ன இந்த ஃபார்முலா கூட எழுதுங்க. 2, 25, 50. ரைட்டா? நடு உறுப்புகளை பெருக்குனால 5, 10, 50. LHS = RHS. ஓகே, கரெக்ட். இப்படி கூட சொல்லலாம். ரைட்டா? அப்போ விகித சமம் ப்ரொபோர்ஷன் என்ன? 2 விகிதங்கள் சரிசமமாக இருக்கணும். இதுதான் ப்ரொபோர்ஷன். மினிமம் 2 ரேஷியோ ஆர் ஈக்குவல், இட் இஸ் கால்ட் ப்ரொபோர்ஷன். ரைட்? கேள்வி எண் 17 வாங்க. 2, 5, x, 20 இந்த 4 எண்கள் ஒரே வரிசையில் அமைந்த ஒரு விகிதாச்சாரம் சரிசம விகிதத்தை அமைக்கிறது. ப்ரொபோர்ஷனை கொடுக்குதுன்னா ஷார்ட்டா என்னவா சொன்னோம்? 2, 20, 40 ஈக்குவல் டு 5, 8, 40 பா. அப்ப எக்ஸோட இடத்துல 8 தான்பா வரும். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ABCD ஒரு ஆர்டர்ல ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரம்னா 2 விகிதங்கள் சமம். A × D = B × C ஃபார்முலா பயன்படுத்தலாம்ல. அப்ப 2, 20, 40. அப்ப 5, 8, 40. ரைட்டாப்பா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன? 40 5ஆல வகுத்தா 8. இல்ல இப்படி கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கு என்ன ரேஷியோ அதே விகிதம் தான் எக்ஸுக்கும் 20க்கும் இருக்கும். இப்படி கூட சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண இந்த ஸ்டெப் தான் வரப்போகுது. ரைட்டா? ப்ரொபோர்ஷன் என்ன? 2 ரேஷியோ ஈக்குவல். அதுக்கு ஒரு ரூலை சொல்றோம், அந்த விதியை பயன்படுத்துறோம். ரைட் வா? இல்ல 7:5 ஆனது எந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா x:20. ஸ்ட்ரைட்டா கூட இன்னும் ஈஸியா இருக்கும். 5, 5, 25. அப்ப 7, 5, 35. அப்ப எக்ஸோட இடத்துல விடுபட்ட எண். ரைட்? இல்லைன்னா சொன்ன ரூலை கூட பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்குனா 7, 25 இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு சமம் 5 × x. 5 டிவைட் பண்ணுங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ 7, 5, 35. ரைட்டாப்பா? ப்ரொபோர்ஷனா 2 ரேஷியோ ஈக்குவல். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரைட்? அதுவே யூனிட்ரி மெத்தட், ஓரலகு முறைன்னு சொல்றாங்க. ஒரு பார்பி டாலோட காஸ்ட் 90 ரூபாய். ஒரு 3 பார்பி டாலை வாங்கினா எவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும்? அப்ப 270. ரைட்டாப்பா? இதெல்லாம் சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஒரு பொருள் 90 ரூபாய்னா 3 பொருள் என்ன? 270. சால்வ் பண்ணிட மாட்டோமா? அடுத்தது பாருங்கப்பா. ஒரு மேன் 2 கிலோமீட்டரை நடந்து போக 15 நிமிடங்கள் ஆனால் இப்ப 45 நிமிடங்கள் ஆகிறது எனில் அவன் எவ்வளவு தூரத்தை அவன் கடந்திருப்பான்? ரைட்டா? அப்ப டைம் கூட 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 டிராவல் பண்ணக்கூடிய டைம் அதிகமாகும். பாருங்க, 15, 3, 45, 2, 3, 6 கிலோமீட்டர். இது தெரியலையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 45 × 2/15. ரைட்? இதெல்லாம் நேர்மாறல் சொல்லுவாங்கப்பா. இதெல்லாம் என்னப்பா? நேர்மாறல். நேர்மாறல்னா என்னப்பா ஃபார்முலா? x1/y1 = x2/y2. இதான் ஃபார்முலா. x1னா 2 கிலோமீட்டர் 15 நிமிஷத்துல போனா
இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் அவன் வந்து 45 நிமிஷத்துல போவான். ஃபார்முலா கூட வேணா பயன்படுத்தலாம். இது பேர் என்ன? நேர்மாறல். ஏன் நேர்மாறல்பா? நேரம் கூட கூட டிராவல் பண்ணக்கூடிய தூரமும் அதிகமாகுது, அதனால இது நேர்மாறல், டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட்டுப்பா. ஒரு பேசிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டேலி மார்க் எப்படி எழுதுவாங்கன்னா 1 2 3 4 5வது கோடை நம்ம எப்படி எழுதணும்? அப்படி கிராஸ் பண்ணணும். இது 5வது கோடு. ரைட்டா? அடுத்தது 6 7 8 9 10. ரைட்டா? 10வது கோடு இப்படி எழுதக்கூடாது. ஒவ்வொரு 5வது கோடை இப்ப கிராஸ் பண்ணணும். இதான் ஐடியா. அப்ப 7 என்ற நம்பர் எப்படி எழுதணும்னா பாரு, 1 2 3 4 5 6 7. அப்ப எங்க இருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா, ரைட்டா, நமக்கு சரியா ஆப்ஷனையும் இங்க கொடுக்கல பாரு. 1 2 3 4 இது 5வது கோடு, இது 6 7. ஆப்ஷன் பி. ரைட்டா? அதுக்கு அடுத்தது கேப், இது சரியா ஆப்ஷன் கொடுக்கலப்பா. ரைட்டா? இது டைப்பிங் எரர் தான். அப்போ ஆன்சர் பி ரைட்டா இருக்கு பாருங்க. 1 2 3 4 5வது கோடு கிராஸ் 6 7. ரைட்டா? அப்ப ஆப்ஷன் பி தான் சரி. இப்படி அவன் வந்து இப்ப இந்த மாதிரி சொல்றான், 1 2 3 4 5 6 7 இப்படி வரக்கூடாது. 5வது கூட கிராஸ் பண்ணணும். ரைட்டா? ஒவ்வொரு 5வது கூடயே கிராஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கப்பா, 22 என்ன சொல்றான்? 1 2 3 4 5வது கூட கிராஸ் 6 7 8 9. அவ்வளவுதான். இது எதை குறிக்கிறதுனா நம்பர் 9 குறிக்குது. அப்போ ஒவ்வொரு 5வது கூட கிராஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ரைட்டா? 10ன்னு எப்படி பாருதுன்னா 1 2 3 4 5வது கிராஸ் 6 7 8 9 இது கிராஸ். அப்போ ஒவ்வொரு 5வது கூடயும் நம்ம கிராஸ் பண்ணணும். ரைட்? ரெண்டு அடுத்தடுத்த ஆட் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஒற்றைப்படைனா நம்ம 1 3 இந்த மாதிரி எழுதிட்டே போனா எல்லா நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 2 2 தானே கிடைக்கும். இதான் அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் வித்தியாசம் எப்பொழுதும் 2 தான் கொடுக்கும். இரட்டைப்படைக்கு அதே தான். ஓகே, ஈவன் நம்பர்ல முதல் பகா எண் எது? அதுல இரட்டைப்படை எண்களில் முதல் பகா எண் எல்லாம் 2 தான்பா. ரைட்டா? பிரைம் நம்பர்னாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான். இது ஈவன் நம்பர்ல we have only one prime number. இரட்டைப்படையில ஒரே பகா எண் 2 மட்டும். அப்புறம் 3 5 முதல்ல ஆட் நம்பர் தான் எடுக்கும். ரைட்டாப்பா? பகா எண்ணா என்னப்பா? அதே எண்ணால் வகுபடக்கூடிய எண்கள், ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? அப்ப இரட்டை எண்களில் ஒரே பகா எண் 2 தான். 4 6 8 வராது. ஏன்னா காம்போசிட் நம்பர். மற்ற காரணிகளால் வகுபட்டால் அவையெல்லாம் பகு எண்கள். அதெல்லாம் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ரைட் பா? அடுத்த கேள்வி என்ன சொல்றான்? பின்வரும் எண்களில் எது பகா எண் அல்ல? இது ஒரு பகா எண்பா. இதே காரணியால் தான் டிவைட் ஆகும். இது பார்க்கவே வேணாம். ஈவன் நம்பர்ல 2 மட்டும்தான் பிரைம் நம்பர். மற்ற எல்லா ஈவன் நம்பருமே என்ன சொல்றாங்க? பகு எண்கள், காம்போசிட் நம்பர். மற்ற காரணிகளால் வகுபட்டால் அவை காம்போசிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ 92 பிரிக்கலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம். மற்ற காரணிகளால் வகுபட்டால் அவை எல்லாம் பகு எண்கள் அப்படின்னு சொல்றோம். 97 ஒரு பகா எண் தான். 71 ஒரு பகா எண் தான். ஏன்னா அதே நம்பரால மட்டும்தான் அது டிவைட் ஆகும். ரைட் பா? அடுத்தது 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூட்டுப்பலன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். காரணினா என்ன அப்படின்னா, ஓகேங்களா, அது எக்ஸாக்டா அது டிவைட் ஆகும்பா. மிகச்சரியாக வகுபடக்கூடிய எண்கள் தான் காரணிகள். அப்ப மினிமம் காரணிக்கு 1 இருக்கும், நம்பர் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. காரணினா என்னப்பா? அதே நம்பராலையும் டிவைட் ஆகும், மினிமம் 1ல இருந்து டிவைட் ஆகும். அப்ப 27 எந்தெந்த நம்பரால மிகச்சரியாக டிவைட் ஆகும்பா? 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும், 27ஆல டிவைட் ஆகும். அப்ப கூட்டினா 40 கொடுக்குதுப்பா. அப்ப 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூட்டுப்பலன் 40 அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட் பா? ஒரு நம்பருடைய ஃபேக்டர் சொல்றான்பா. மினிமம் 1ல இருந்து ஆரம்பிச்சு நம்பர் இட் செல்ஃப் அதே எண்ணை பொறுத்ததுதான் காரணின்னு சொல்றோம். அப்ப லாஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் அந்த நம்பர். அவ்வளவுதான். அப்ப 80 காரணின்னு கேட்டா 1ஆல டிவைட் ஆகும், 2 இப்படி சொல்லிட்டே வரலாம். லாஸ்டா இது அதே எண்ணை பொறுத்தது, நம்பர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாக்டா டிவைட் ஆகணும், அந்த நம்பர் வரலாம். அப்போ 160 வராதானா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துடும், அதோட கமா 160 சேர்ந்துரும். அப்போ இந்த கேள்விக்கான விடை 160 வராது, 60 தான் சரியானது.
காரணினா என்னப்பா, ஒன்று மற்றும் அதே எண்ணால் வகுபடக்கூடிய காரணிகள் அப்படின்னு பாக்குறோம். ரைட்டாப்பா. அடுத்தது என்ன சொல்றான்னா பகா காரணிகளை சொல்றான்பா, பிரைம் ஃபேக்டரைசேஷன். அதாவது ஒரு நம்பர் 60 இருக்குல்லப்பா, 60 நம்ம இப்படி பிரிப்பலாம், 2ஆல் வகுத்தா 30, மீண்டும் 2ஆல் வகுத்தா 15, 3 5. இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, 60க்கு 2 × 2 × 3 × 5 பிரிக்கிறான்ல. இதே மாதிரி எனி அதர் நம்பர் விச் இஸ் அ சேம் பிரைம் ஃபேக்டர்ஸ் வருமானா இதே வராது, மாறும்ல. இப்ப 30க்கு எடுத்தா நமக்கு என்னென்ன பிரைம் ஃபேக்டர்ஸ் வரும்பா பாருங்க. ஸோ மாறுது இல்ல, ஒரு 2 ஒரு 3 ஒரு 5. பட் இங்க 2 2 1 3 1 5. அதனால சாத்தியம் இல்லை, இம்பாசிபிள் பா. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ், எல்லாத்துக்கும் வெவ்வேறு பகா காரணிகளுடைய எண்ணிக்கை தான் இங்க கொடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால இம்பாசிபிள், எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் தான் வரும். ஓகே, ஒரு எண் 9ஆல் வகுபடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரூல்னா, கொடுத்துருக்கிற நம்பரை கூட்டணும். இப்ப 6561 இது 9ஆல் வகுபடுமான்னு கேட்டா ஆட் பண்ணணும். 6 + 5 11 + 6 17, 17 + 1 18. 18 ஆனது மிகச்சரியாக 9ஆல் வகுபடும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ரைட்டா? அப்போ இங்க என்ன சொல்றான், இந்த எண் மிகச்சரியாக 9ஆல் வகுபடணும். இந்த ஸ்டார்னு இருக்குல்லப்பா, இந்த இடத்துல விடுபட்ட எண் என்ன ஆட் பண்றோம். 6 + 3 9, 9 + 5 14, 18. இந்த ஸ்டார் என்னவா இருக்கணும், இப்படி ஆட் பண்ண போறோம். ரைட்டா? ஆட் பண்ணலாமா? 9 14 18 27 34 வருதுப்பா. 34க்கு அப்புறம் 36 தான் 9ஆல் வகுபடும் சொல்லலாம். இல்லைன்னா இதை மீண்டும் ஆட் பண்ணுங்க. 34 மீண்டும் கூட்டினா 7, 7ஓட 2 ஆட் பண்ணாதான் 9 வரும். 34ஓட 2 கூட்டினாதான் 36 வரும். அப்ப இந்த ஸ்டார் என்ற இடத்துல விடுபட்ட மதிப்பு 2 அப்படின்னு சொல்றோம்பா. ரைட்டா? இந்த இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணாதான் அதோட கூட்டு பலன் 9இன் மடங்கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ஸ்டார் என்ற இடத்தில் விடுபட்ட மதிப்பு 9ஐ, ஓகேங்களா, 2 போட்டாதான் 9ஆல மிகச்சரியாக வகுபடும். அப்ப 9க்கு ரூலுக்கு ஒரே ரூல்பா, கொடுத்திருக்கிற நம்பரை கூட்டணும். 9க்கு 3க்கு ஒரே நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நம்பருடைய கூட்டு பலன் 3ஆல் வகுப்பட்டால் அது 3ன்னு சொல்ல போறோம். 9ஆல் வகுப்பட்டால் 9ஓட கான்செப்ட் சொல்றோம். ரைட் பா. அடுத்த கேள்வி, 30வது கேள்வி என்ன சொல்றான்னு பாருங்க. ஒரு நம்பர் 87846, அதாவது 87 846 எந்த நம்பரால வகுப்படும்? பார்த்தவொடனே சொல்லிடலாம், ஈவன் நம்பர் இரட்டைப்படையெல்லாம் 2ஆல வகுப்படும். 3க்கு என்ன ரூல், இப்பதான் சொன்னேன், கொடுத்திருக்க ரூலை ஆட் பண்ணணும், நம்பர்ஸை கூட்டணும். அதோட கூட்டு பலனானது 15 23 27 33 என்றால் மிகச்சரியாக 3ஆல் வகுப்படும். 3 சாட்டிஸ்ஃபை. 11க்கு என்ன தெரியுமா ரூலு, ரைட், ஆட் பண்ணக்கூடாது, ஆல்டர்னேட்டா 1 விட்டு 1 இப்படி ஆட் பண்ணணும். அப்புறம் இதை 1 விட்டு 1 ஆட் பண்ணணும். இதை கூட்டினா என்ன வரும்னா 22, இதை கூட்டினா 11. ரெண்டுத்துக்கு இடையான வித்தியாசம் 0 அல்லது 11 கொடுக்கலாம். இங்க 11 கொடுக்கறதுனால அந்த எண் 11ஆலேயும் வகுப்படும். அப்போ இந்த கிவன் நம்பரானது 2ஆல வகுப்படும், ஏன்னா இரட்டைப்படை. 3னா அதை ஆட் பண்ணா 33, அதனால 3ஆல வகுப்படும். ஆல்சோ 11னா இதுலயே சொல்லக்கூடாது, 33ல 11 இருக்கு அப்படி செக் பண்ணக்கூடாது. ரைட்டா? 11க்கு என்ன ரூல்னா 1331 அப்படின்னா ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மைனஸ் பண்ணா 0 அல்லது 11 கொடுத்தால் அது 11ஆல் வகுப்படக்கூடிய எண். இதானே ஆட் பண்ண, ஆல்டர்னேட்டா ஆட் பண்ண 22, இந்த 1 விட்டு 1 ஆட் பண்ணா 11. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னவா கிடைக்குது, 11 கொடுக்குதா, அதனால இது 11ஆல் வகுப்படக்கூடிய எண். அப்ப எந்த ஆப்ஷன் எடுக்கணும், ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ், இவை அனைத்துமே சரியான கூற்று அப்படின்னு பார்க்கணும். ரைட்டாப்பா? அப்ப இந்த செஷன்ல நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல பார்ட் 2ல கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து 30க்கு முக்கியமான ஒரு புக் பேக்கை பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த செஷன் பார்ட் 3ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்பா.